இன்றைய ஆன்மீக தகவல். புராணங்களிலே ஒரு சிலருக்கு மட்டும் சிரஞ்சீவி பட்டம் இருக்கின்றது. சிரஞ்சீவி என்றால் எல்லா யுகத்திலேயும் வாழ்பவர்கள் என்று அர்த்தம். மார்க்கண்டேயர் சிவபெருமானுடைய சிவன் மேல் மிகுந்த பக்தி கொண்ட ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். சிவபெருமான் கேட்கின்றார், உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும்? முட்டாளாக 100 ஆண்டுகள் வாழ்கின்ற குழந்தை வேண்டுமா, அல்லது நல்ல ஒரு புத்தி சாதுர்யமும் ஞானமும் தெய்வ பக்தியும் உள்ள 16 ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா என கேட்க, முட்டாளாக 100 ஆண்டுகள் வாழ்வதை விட நல்ல புத்திசாலியாக நல்லவனாக சத்புத்திரனாக 16 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் போதும் என மார்க்கண்டேயனுடைய தாயார் சிவபெருமானிடம் வரம் கேட்க, 16 ஆண்டுகளே இந்த உலகத்திலே வாழ்க்கை என்கின்ற ஒரு வரத்தோடு பிறக்கின்றார். தன்னுடைய சிவபக்தியினாலே சிரஞ்சீவி பட்டம் பெறுகின்றார். மார்க்கண்டேயருக்கு என்றும் 16. இதுபோல் நிறைய சம்பவங்கள் புராணங்களிலே இருக்கின்றது. சிரஞ்சீவி என்றால் என்ன? அதேபோல் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி. இப்படி ஒரு சிலர் குறிப்பிட்ட பேர் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்களை சிரஞ்சீவி என்று சொல்வோம். அஸ்வத்தாமன், மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி மிகப்பெரிய தான தர்மங்களை எல்லாம் செய்தார். அசுரகுலத்தவராக இருந்தாலும் அவர் செய்த தான தர்மங்களை, அவர் மக்களை நல்வழியாக ஆண்டதை, ஆஞ்சநேயரை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், ஹனுமன், விபீஷணன், கிருபாச்சாரியார், பரசுராமன், மார்க்கண்டேயன், இவர்கள் சப்த சிரஞ்சீவிகள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த 7 பேருக்குத்தான் சிரஞ்சீவி பட்டத்தை கொடுத்தார். மரணமில்லாத பெருவாழ்வு. இவர்கள் பூத உடலோடு இப்போது இல்லை என்றாலும் இன்னும் தங்களுடைய ஆன்மாவுடன் அவர்கள் இங்கே உலவிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த சிரஞ்சீவிகளிலே மிகவும் பிரபலம் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக காலனை தன்னுடைய காலால் உதைத்தார் சிவன். யமனுக்கு பயந்து 12 வயதே நிரம்பிய அந்த பாலகன் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்ததும், பின்னர் சிவபெருமான் பிரத்யட்சமாகி காலனை தன்னுடைய காலால் உதைத்து மார்க்கண்டேயனை காத்தருளியதும் நம் எல்லோருக்கும் தெரியும். மார்க்கண்டேய புராணம் அற்புதமான புராணம். இது மார்க்கண்டேயனுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாயிற்று என்றால், மார்க்கண்டேயனுக்கு 12வது வயதிலே மரணம் சம்பவிக்கும் என்று அவனுடைய தந்தையான மிருகண்ட மகரிஷிக்கும் தெரியும். ஆகையால் மகனை காக்க விரும்பிய மிருகண்ட முனிவர் அவனுக்கு உபநயனம் செய்வித்த பின்னர் பெரியோர்கள் எவரை சந்தித்தாலும் தயங்காது அவர்களுடைய கால்களிலே விழுந்து நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசைகளை பெற்று வருவாயாக என பணித்தார். மார்க்கண்டேயனும் அதேபோல தான் பார்க்கின்ற பெரியவர்கள் காலிலே விழுந்து விழுந்து ஆசை பெற்று, அவர்கள் தீர்காயுஷ்மான் பவா என வாழ்த்துவார்கள் அல்லவா, அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருந்தார். எப்போதுமே பெரியவர்களுடைய வாக்கு என்பது பலிக்கும். அதனால்தான் பெரியவர்களுடைய வாயிலே விழக்கூடாது என சொல்வார்கள். அவர்கள் வாயிலே இருந்து நல்ல வார்த்தை நமக்கு கேட்க வேண்டும். நல்லா இருப்பா, நல்லா இரு என அவர்கள் சொன்னால் அந்த ஆசையானது நம்மை காக்கும். சப்த ரிஷிகள் ஒரு முறை மிருகண்ட முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்தார்கள். அப்போது மார்க்கண்டேயன் அவர்களுடைய காலிலே விழுந்து ஆசை பெற அவர்கள் தீர்காயுஷ்மான் பவா என வாழ்த்தி விட்டார்கள். பிறகுதான் தெரிந்தது அவர்களுக்கு அவனுக்கு 12வது வயதிலே மரணம் சம்பவிக்கும் என்று. என்றைக்கும் சத்தியத்தையே பேசுகின்ற சப்த ரிஷிகளின் வாக்கு பொய்க்காதல்லவா. இருப்பினும் இந்த பிரச்சனையை பிரம்மாவிடம் கொண்டு செல்கின்றார்கள். அவரிடம் விழுந்து ஆசை பெறுகின்றான் மார்க்கண்டேயன். அவரும் அதே போல ஆசை வழங்கி விடுகின்றார். இப்படி பார்க்கும் பெரியவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆசை வழங்கவே அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் சேர்ந்து அவனது தலையெழுத்தையே மாற்றிவிடுகின்றது. அதனால்தான் இன்றைக்கும் நாம் பெரியவர்களுடைய காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்து அவர்களுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்கின்றோம். இப்போது கலிகாலத்திலே ஒரு சிலர் என்ன நினைக்கின்றார்கள், மற்றவர்கள் காலிலே விழுவது என்பது ஏதோ அனாச்சாரியமான செயல் என நினைக்கின்றார்கள். ஆனால் எவன் ஒருவன் பெரியவர்களை மதித்து அவர்களுடைய காலிலே விழுந்து நமஸ்கரிக்கின்றானோ
அவனுக்கு அவனுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாள் கூடும் என்பது ஐதீகம். மார்க்கண்டேயனை இந்த அவர்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் காத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் என்றும் 16 வயது, அதாவது எப்போதுமே சிரஞ்சீவியாக இருப்பான் என்கின்ற வரத்தையும் பெற்றான். பெரியோர்களை வணங்குவது என்பது நம்முடைய பாரம்பரியங்களிலே ஒன்று. பகவான் கிருஷ்ணர் தம்மினும் பெரியோர்களை கண்டால் தவறாது விழுந்து வணங்குவார். கிருஷ்ணரை விட நாம் பெரியவர்களா? எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்குகின்ற பெரியவர்களை கண்டால் அவர்களை விழுந்து வணங்கி ஆசை பெறும்போது நம்முடைய ஆயுள் பாவமாவது அதிகரிக்கும். ஆகவே அடுத்தவர்களை பார்க்கும்போது நம்மில் வயதில் பெரியவர்களை பார்க்கும்போது விழுந்து வணங்கி நமஸ்கரிப்போம். நாமும் நன்றாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.